அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்றார், மத்தியில் எங்களுக்கு நிதி கொடுக்கல, திட்டம் கொடுக்கலினார். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்ததா இல்லையா? காங்கிரஸ் கட்சியில மத்தியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆண்ட போது அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்க. ஐக்கிய குஜராத் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது மத்தியில் ஆட்சி இருந்தீங்க. மரியாதைக்குரிய தேவகடா அவர்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் திரு கருணாநிதி அவர்கள். ஏன் அப்ப திட்டத்தை வாங்கியிருக்கலாம்ல? நீங்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் போதே திட்டத்தை வாங்கியிருக்கலாம்ல? அதிகாரம் இருக்கும் போது தானே கிடைக்கும். திட்டமும் வாங்கல, நிதியும் வாங்கல. இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்கலைங்கிறீங்க. மத்திய அரசோட இணக்கமா இருந்தா தேவையான திட்டத்தை வாங்கியிருக்கலாம். நாங்க மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி வாங்கின ஒரே அரசாங்கம் அதிமுக. 11 அரசு மருத்துவக் கல்லூரி உங்க ஊர்ல திண்டுக்கல்ல, இதே திண்டுக்கல் அடிக்கல் நாட்டு 400 கோடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்தியாவில் எந்த மாநில அரசோ ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரல. கேட்டு பெறல, வாங்கணும்ல மத்திய அரசாங்கிட்ட. பல தேசிய நெடுஞ்சாலைகள் நீங்க பாருங்க, உங்க இதுல இருந்து அற்புதமான சாலை, பொள்ளாச்சி போறது நிறைய சாலைகள், பிரமாதமான சாலைகள் வாங்கணும். விமான நிலையம் திருச்சி விரிவாக்கம், தூத்துக்குடி விமான விரிவாக்கம், துறைமுகம் வஉசி திருமணம் தூத்துக்குடியில் விரிவாக்கம், சென்னை துறைமுகம் விரிவாக்கம், ரயில் பாதைகள் புதிதாக வேணும்னு கேட்டோம், அதை கொடுத்தாங்க. நிலம் எடுத்து கொடுக்கல. புதிய ரயில் வேணும்னு கேட்டோம், கொடுத்தோம். கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும் போது கேட்டதெல்லாம் வாங்கணும். நீங்க எப்ப பார்த்தாலும் எழுத்துக்கிட்டு இருந்தா யார் கொடுப்பா? போய் மத்திய அரசோட அணுகி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்கணும். அதாவது தேர்தல் நடக்க வரைக்கும் போட்டி உண்டு. தேர்தல் நடக்க வரைக்கும் போட்டி உண்டு. தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அதுதான் உண்மையான கட்சிக்கு அழகு. அப்படி செஞ்சாரா ஸ்டாலின்? சிறுபான்மை மக்களை குளிர வைக்கணும். சிறுபான்மை மக்களை குளிர வைக்கணும். அவருடைய வாக்குகளை பெற வேண்டும். ஓட்டு போட்ட மக்களை பத்தி கவலை இல்லை, தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை. சிந்திச்சு பாருங்க, மத்தியில மக்களுக்காக ஒரு நாளாவது சட்ட நாடாளுமன்றத்தில் இந்த நாடாளுமன்றம் பேசிக்கிறாங்களா? காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம். தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசாங்கம் காலதாமதம் செஞ்சது. உடனடியாக பல முறை மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம், நிறைவேற்றல. கூட்டணியிலே இருந்து கொண்டு 22 நாட்கள் 37 நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம். தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க வேண்டும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் இந்திய நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சோம்ல, ஒத்தி வச்சோம். அப்படின்னா அதிமுக வலிமை என்ன? ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும், தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்ட வேணும். அது எங்க கட்சிக்கு உண்டு, தன்மானம் உண்டு. எங்க கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை, எங்க மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டத்தை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டோம். அப்படி திமுக செயல்படுதா? எப்ப பார்த்தாலும் நீட்டுங்கிறிய, நீட்டை யாரு கொண்டாந்தது? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டாந்தது. 2010 டிசம்பர் 21 நீட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டது மத்திய காங்கிரஸும் திமுக ஆண்ட போது. அப்ப குலாம் நபி ஆசாத் இன்றைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இணையமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணையமைச்சர். அந்த காலகட்டத்தில் நீட்டை அறிமுகம் செஞ்சீங்க. நீட்டை கொண்டாந்துதான் வீதான், நீட்டை எதுக்கு இருந்தா வீதான். எப்படி டபுள் கேம் பாருங்க, கொண்டு வந்ததோ எதுக்குறதோ. எங்க நாங்க நீட்டு விலக்கு பெற வேண்டும், நீட்டுக்கு விதி விலக்கு பெற வேண்டும் என்று போராடிட்டு இருந்தோம். அம்மா இருக்கும்போது ஒரு வருஷம் விதி விலக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் போராடிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது தேசிய அளவில் இருக்குது, இந்திய அளவில் இருக்குது. நீட்டை கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு.
நீ உச்சநீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு? நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை சொன்னாரா? தங்கமலை ரகசியமா இருக்குது. என்ன ரகசியத்தை? ஆனா போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை சொல்லிட்டார். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது. இதைத்தைய நாங்களும் சொன்னோம். இதைத்தானே நானும் 21 சொன்னோம். 2021 மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி பெற்றோர்களை இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு இப்போ நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது. அது யாரு? நீட்டுக்கு எதிராக வாதாடின யாரு? மரியாதைக்கு சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி அம்மா தான் வாதாடுறாங்க. வாதாடிட்டு அந்த அம்மா வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இத்தனையும் செஞ்சது அவர்கள். எங்க மேல பழி சுமத்தி அவதூறு செய்தி வெளியிட்டு அது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. எப்படிலாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. அதே போல அம்மா உணவகத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு அற்புதமாக அம்மா உணவகம் செயல்பட்டு தரத்தை குறைச்சாங்க, பொருளை குறைச்சாங்க, அதில் வேலை செய்கிற பணியாளரை குறைச்சாங்க, பல அம்மா உணவகம் மூடினாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நிச்சயம் உறுதிப்பட வரும். மூடப்பட்ட அம்மா உணவகம் திறக்கப்படும். இப்போ தரமான உணவு கொடுக்கல, தரமான சுவையான உணவு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே இருக்கும். இன்றைக்கு பல பேர் சொல்றாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்தா எப்படி இந்த அறிவிப்பெல்லாம் நிறைவேற்றுவாங்க, கடல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, கொரோனா காலம். கொரோனா காலங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படிப்பட்ட காலம்னு. ஒரு வருடம் மக்கள் வெளியில் வர முடியல. வர முடிஞ்சுதா? அந்த கொரோனா வைரஸ் காற்றில் எளிதாக பரவி அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் நீக்கக்கூடிய அளவிற்கு கொடிய நோய் கொரோனா வைரஸ். அந்த தொற்றை அதிமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுத்ததில் இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் நம்முடைய ஏழைகளுக்கு தொழில் கிடையாது, வருமானம் கிடையாது. அதனால ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம், பருப்பு இல்லாம கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். கொடுத்துமா இல்லையா? 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். அதே நேரத்தில் பொங்கல் வந்தபோது 2500 ரூபாய் குடும்ப அட்டை கொடுத்தோம். அந்த கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்ல, 1 ரூபாய் வருமானம் இல்ல. டாஸ்மாக் கடை மூடியாச்சு, பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதோட பெட்ரோல் டீசல் பங்கிலிருந்து வருகின்ற வருவாய் கிடையாது, எக்ஸைஸ் வரி கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு வருகின்ற வருவாய் 1 ரூபாய் வருவாய் இல்லாம ஒரு வருஷம் ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே பொருளாதாரம் நிலைநாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. பல அரசாங்கத்தில் திவாலாச்சு, ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் தான் காப்பாற்றப்பட்டது. அப்படி திறமையான நிர்வாகம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் வந்த வரி வருவாயை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருகின்ற வரி வருவாய் 1,36,000 கோடி அதிகமா வருது. அதனால வருவாய் அதிகரித்து மக்களுடைய திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க, ஆல் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, நல்ல மாணவர்கள் ஆன்லைன்ல படிச்சாங்க, ஆன்லைன்ல தேர்வு எழுதினாங்க, அவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு.
கடுமையான சோதனைங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 2017 குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை, வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான். விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு விட்டது, சரி செஞ்சோம். கொரோனா காலம் சரி செஞ்சோம். கொரோனா காலத்தில் சுமார் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவு செஞ்சோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் வரி உயர்த்தல, விலைவாசி உயரல, கடன் அதிகமாக வாங்கல நாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டது. 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 21 2021 2026 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடிங்க. ஆக ஒரு பக்கம் கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகம் இருக்குது, திட்டம் எதுவும் இல்லை. பணம் எங்க போச்சு? ஆக மக்களுடைய பணம் எங்கே சென்றாலும் அதை திரும்ப பெற்று அரசுடைய கஜானாவை நிரப்பப்படும். இந்த ஆட்சியில மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் பாருங்க, மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% வரி வச்சாச்சு, வீட்டு வரி 100%, ஆண்டுக்கு 6% கடவரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, அதே போல குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த மாநகராட்சியில் முதல் வீடு கட்டினா சரி, கடை கட்டினா சரி, 1000 சதுரடிக்கு 38,000 தான் கட்டணும். திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபா 1000 சதுரடிக்கு கட்டணம் செலுத்த வேணும். பிளான் அப்ரூவ்டுக்கு 1,08,000, 38,000 எங்க, 1,08,000 எங்க? சிந்திச்சு பாருங்க. அதே போல கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு முன்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. ஜல்லி விலை உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி 5,000 ரூபாய்க்கு விற்குது. எம்சாண்ட் 2,500 ரூபாய்க்கு வித்தது 5,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 8 ரூபாய்க்கு வித்தது இப்போ 13 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு வித்தது இப்போ 60,000 ரூபாய்க்கு விற்குது. அதே போல மரம் 200% உயர்ந்து போச்சு. சிமெண்ட் மூட்டை ஒரு மூட்டை 240 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ 340 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருளுடைய விலை விண்ணை முட்டிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 அதில் தெரிவிச்சாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று. நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தாச்சு, அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து விலையை குறைன்னு சொன்னோம். குறைக்கவே இல்லை. ஏன்னா கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, எங்க போய் குறைப்பாங்க? அதே போல இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இன்றைக்கு நாங்க தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தி 100 நாளை 125 நாள் ஆகியிருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் 125 நாளை 150 நாளா உயர்த்தப்படும். அதோட இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிறீங்க, சிந்திக்க வேணும். கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை வேற, கூட்டணி வேற. இதையும் ஒன்னா சேர்த்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கு கூட்டணி என்பது ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாம அதை ஒன்றாக சேர்த்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. ஏன் திமுக இருக்கிற கட்சியெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் வச்சிருந்தவங்க தான். திமுகவில் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அவரெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றவர்கள். அண்ணா திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்களோ அவரெல்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது தான். தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறி மாறி இருப்பது இயல்பு. அப்படிதான் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்குது. இன்றைக்கு கூட்டணி வச்சதுனால அவர் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரும் ஒரு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வராங்க. தயவு செய்து எண்ணி பாருங்க, தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி முடிச்சிருக்கு.
37 ஆண்டு காலத்தில் மத சண்டை வந்ததா, ஜாதி சண்டை வந்ததா? கண்ணை இமைகாப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் எங்கே ஜாதிக்கும் மதத்திற்கும் இடம் கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆனால் சிறுபான்மை மக்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு கவர்ச்சிகரமாக இன்றைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக நம்ப வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. கண்ணை இமைகாக்கின்றது. அதே போல சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல அதிமுக அரசு பாதுகாக்கும் பாதுகாக்கும் பாதுகாக்கும். இதுல சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அம்மா இருக்கும்போது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் முத கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இஸ்லாமிய பெருமக்கள் வசிக்கின்ற நாட்டில் கூட கொடுக்கல. அண்ணா இந்தியாவில் முத தமிழ்நாட்டில் தான் அம்மா இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுத்த அரசு அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவாரூருக்கு தேவைப்படும் சந்தன கட்ட விலையில்லாம நாங்கள் இருக்கு வரை கொடுத்துட்டு இருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு ஆண்டுக்கு 6 கோடி மானியம் கொடுத்தது. திடீரென்று 2019ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கோரிக்கை வைத்தார்கள். அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது இடத்துல கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அதிமுக அரசாங்கம் மத்திய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதியை நிறுத்தினாலும் மாநில அரசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து தொடர்ந்து வழங்கணும். 2021ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் மீண்டும் என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதன்படி 6 கோடி கொடுத்ததை 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லை வேணும்னு கேட்டாங்க. 15 கோடி அதிமுக அரசு ஒதுக்கி கொடுத்தது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்க திட்டம் துவக்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 2004 முதல் 2006 600 பேராக உயர்த்தினோம். அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க. 25,000 ஒரு இருசக்கர வாகனம் வரதுக்கு மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள், தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சி. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் அங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை இடிஞ்சு போச்சு. நான் நாகப்பட்டினத்தில் போகும்போது இஸ்லாமிய பெருமக்கள் எங்களை கோரிக்கை வச்சாங்க, அங்கே நாகூர் தர்கா குளக்கரையை பாருங்க, அதை சீரமைக்க வேண்டும் சொன்னாங்க. அவருடைய வேண்டுகோளை ஏற்று நேரடியாக போய் நாகூர் தர்கா குளக்கரையை பார்த்து சேதமடைஞ்சிருந்து அதுக்கு 4 கோடி 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சரி செஞ்சேன். 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக வாக்களித்து ஜனாதிபதி ஆக்கணும். மேலும் அவருடைய நினைவாக ராமநாதபுரத்தில் அரசு மற்றும் கலைக்கல்லூரியை திறந்தோம். 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் இந்த நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. இவ்வளவும் செஞ்சது நாம. ஒண்ணுமே செய்யாம மக்களை ஏமாத்தி கவர்ச்சிகரமாக பேசி சிறுபான்மை மக்களை வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நேரத்திலே ஆக அதிமுக அரசாங்கத்தை மக்களுக்காக உழைக்கின்ற அரசாங்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இந்த நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, எதையுமே அதிமுக ஆட்சியில் செய்யல அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்காரு.
திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை குறிப்பிடுறேன். திண்டுக்கல்ல இந்த மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய அமைச்சராக இருந்த அண்ணன்மார்கள் சட்டமன்ற வேண்டுகோளை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தார். நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வைகை அணையிலிருந்து திருமங்கலம் மற்றும் சிலம்பட்ட பகுதிக்கு வத்தலக்குண்டு ஒன்றிய பகுதியில் வழியாக 58ஆம் கால்வாய் கட்டி முடி பாசனம் திறந்து விடப்பட்ட விவசாயிகள் மறுமலர்ச்சி. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. நத்தம், நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு ஒன்றிய பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு 656 கோடி மதிப்பீட்டில் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடி திட்டத்தை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சி அனுமந்த நகர் மேம்பாலம் 21 கோடியில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் பழனி ரயில்வே பாதையில் உள்ள திண்டுக்கல் அங்கு நகரில் புதிய மேம்பாலம் 20 கோடியில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் ரயில்வே மேம்பாலம் 66 கோடியில் கட்டப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திண்டுக்கல்லில் வில் விளையாட்டு அரங்கம் 1.5 கோடியில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ பிரிவு 18 கோடி மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்பட்டது. கொடைக்கானல் நகருக்கு தடையில்லா குடிநீர் வழங்குவதற்காக 44 கோடி மதிப்பீட்டில் குண்டாறு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் நகர் முழுவதும் 14 கோடி மதிப்பீட்டில் அனைத்து பகுதியில் LED விளக்குகள் பொருத்தப்பட்டன. கொடைக்கானல் ஏரி 10 கோடி மதிப்பீட்டில் தூர் வாரப்பட்டு ஏரியை சுற்றி 2 கோடி மதிப்பீட்டில் மண்ணக்கல் நடைபாதை அமைக்கப்பட்டு சுற்றுலா மேம்படுத்தப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வர 4 கோடி மதிப்பீட்டில் ரோப் கார் வசதி செய்யப்பட்டது. பழனி நகரை அழகுபடுத்தும் வகையில் 56 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் அந்த கிரிவெளி பள்ளிக்கூட திறப்பதற்கு பழனியை சுற்றி அந்த சாலை பூரா அருமையா சீர் செஞ்சோம். குளக்கரை சீர் செஞ்சோம். வத்தலக்குண்டு நகருக்கு 29 கோடி மதிப்பீட்டில் வைகை கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மாவட்டம் முழுவதும் பல்வேறு புதிய துணை மின் நிலையங்கள் புதிதாக துவக்கப்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கு தங்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டது. கீரனூர் கூட்டுக்குடி திட்டம் 109 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டன. வத்தலக்குண்டு நகரில் புதிய போக்குவரத்து காவலையும் கொண்டு வரப்பட்டது. அதே போல நிலக்கோட்டை தாலுகா சித்தர்கள் நத்தம் கிராம அருகில் வைகை ஆற்றின் குறுக்கே 13 கோடியில் தடுப்பன. நரசிங்கபுரம் ராஜவாய்க்கால் 10 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள கண்மாயிலுக்கு நீர் கொண்டு வரப்பட்டது. சித்தையன் கோட்டை மேற்கு ராஜவாய்க்கால் 10 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டு புதிதாக காங்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் 85 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு அதன் கீழே புதிய சிற்றணை கட்டப்பட்டது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குடிநீர் வழங்கிட 105 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. நத்தம் தொகுதி முழுவதும் காவிரி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் 420 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது. ஆத்தூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 35 கோடி மதிப்பீட்டில் 34 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கட்டிடம் கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டது. இவ்வளவும் அதிமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். ஒன்றுமே செய்யலைங்கிறார் முதலமைச்சர். நாம திண்டுக்கல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாம கொண்டாந்து கட்டணும். அவர் திறந்து வச்சுட்டு போயிட்டார். திண்டுக்கல்ல காய்கறி மார்க்கெட் அவரும் திறந்துட்டார். இன்னொன்று நம்முடைய வேடசந்தூர் அங்கே இருக்கிற விவசாய கோடி மக்கள் கோரிக்கை வச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்து சட்டப்பேரவை விதி 110 கீழே ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். கரூர் மாயனூர் அணையிலிருந்து உபரியாக வெளியேறுகின்ற நீர் வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட வேடசந்தூர், விஜிலியம்பாறை, வடமதுரை பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஏரிகள் அந்த தண்ணீரை நிரப்புகின்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த அரசு வந்தவுடன் கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் சட்டப்பேரவையில் நான் அறிவிக்கப்பட்ட 110 விதிகள் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இந்த 200 ஏரிகள் வேடசந்தூர் பகுதி, விஜிலியம்பாறை பகுதி, வடமர பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் அந்த நீரேற்றின் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பப்படும்.
அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, முக்கியமான அறிவிப்பு, அதிமுக ஆட்சிக்கு உடனே வரி உயர்த்தப்பட்டுட்டாங்க, விலைவாசி உயர்ந்தாச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய பெயரிலே 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதே போல எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்று வருகின்ற பொழுது பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். எப்போ பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராக இருந்தால் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல மரம் ஏறும் தொழிலாளர்கள் அந்த மரம் ஏறுகின்ற தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மரம் ஏறும் தொழிலாளிக்கு உபகரணங்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். கட்டுமான தொழிலாளர்கள் அந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியிலே சாலை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிதாக அவள் கடை திறக்கப்பட்டால் அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டி கடன் கொடுக்கப்படும். அதே போல முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் அனைத்து ஏழைகள் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த மக்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாமல் தவிப்பதாக எங்களிடத்தில் கோரிக்கை வந்துள்ளது. அவருடைய கோரிக்கையின்படி அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுதுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு வழங்கப்படும். படித்த இளைஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருந்தால் அந்த இளைஞருக்கு பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்தில் புகார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசிக்கு இணையாக தரமான அரிசி வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி கடையில் வாங்குகின்ற அரிசியை விட தரமான அரிசி. இப்போ விலையில்லா அரிசி தான் வழங்கப்படுறோம். அதிமுக ஆட்சி உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும்.